Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ போர்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணிட்டோம், ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணிட்டோம். இது எல்லாமே பார்க்காதவங்க வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 நமக்கு செகண்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ். ஸோ 17 ஆரஞ்சஸ், பேஜ் நம்பர் 88. ஃபஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா 17 ஆரஞ்சஸ். ஸோ இதில் கொஸ்டின் ஆன்சர்ஸ். வேர் டிட் த நரேட்டர் ஒர்க்? இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வாட் வாஸ் த நரேட்டர்ஸ் ஜாப் இன் த டாக்ஸ்? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் இது 2 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் 89ல் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் கிளெம் ஜோன்ஸ் கேரிங் இன் த பாக்ஸ்? இது ரிப்பீட்டடாக 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாட் ஹேப்பன்ட் வென் த பாக்ஸ் வாஸ் ஓப்பன்ட்? இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 90ல் பார்த்தீங்கன்னா டிட் த நரேட்டர் பிலீவ் கிளெம் ஸ்டோரி? இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹூ இஸ் போங்கோ? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது why did Pongo want to bring another policeman? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் பேஜ் நம்பர் 91ல் பார்த்தீங்கன்னா why did the policeman arrive a little late to the cabin? 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. what did the narrator do with the pips and peels? இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 93. இதில் answer the following questions இருக்கு இல்லையா? why did the narrator call Clem Jones a careful planner? Important. And then what was Clem Jones carrying in the box during his second attempt? இது 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. then third one, why did the policeman suspect the narrator? இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. what did Pongo consider as evidence against the narrator? and what did narrator do to get rid of the evidence? இது important question. Page number 94ல 7th one, what did Pongo do when he found no oranges on the table? Why were the policemen not able to bring any charges against the narrator? So இது important. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு இந்த காமன் பேராகிராஃப் கொஸ்டின் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா narrate the clever strategy followed by Clem Jones to deceive Pongo. இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பேராகிராஃப் கொஸ்டின். describe the confrontation between the narrator and Pongo. இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ காமன் பேராகிராஃப் கொஸ்டின் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். synonyms and then antonyms இது ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 96ல் இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. have you experienced any unexpected turn of events in your life? what happened? how did you feel about it at that moment? how do you feel about it now? write an article for your school magazine describing your experience in about 150 words. இது வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட்டில் இந்த சம் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஃப்ரேசஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பேஜ் நம்பர் 98ல் அந்த மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட 1 மார்க்ஸ் பேஜ் நம்பர் 100ல் இருக்குது பாருங்கள். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இது எல்லாமே 1 மார்க்ஸில் வரும். மாடல் வேர்ப்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், யூ ஆர் ஆதவ் while you were away on a holiday your house was burgled. use appropriate models and complete the letter to your friend telling him or her about it. It is very 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 important letter. சரிங்களா? அதுக்கடுத்து fill in the blanks with appropriate models இந்த மாதிரி கேட்பாங்க. ஏன்னா இப்போ இதில் 2 மார்க்ஸ் வருதுன்னா கூட அந்த 2 மார்க்ஸை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால சொல்கிறேன் 1 மார்க்ஸ் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இல்லையா? அடுத்தது போம் யூனிட் 4 போம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த லைன்ஸ் இருக்குது இல்லையா? இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நமக்கு பேஜ் நம்பர் 103ல் தென் ஹீ கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகெயின் இருக்கு இல்லையா? அதோடது ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இது கம்பல்சரி வந்து இந்த 4 ஏதாவது லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த 4மே கேட்குறாங்க. ஸோ அதில் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்க இந்த லைன்ஸை. அடுத்தது பேஜ் நம்பர் 104ல் ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போம் இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக 6 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 105ல் பார்த்தீங்கன்னா 5 and 6 வெரி இம்பார்ட்டன்ட்.
சிக்ஸ்த்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் மிஸ் தட் கொஸ்டின். அடுத்தது இதுலேயும் காமன் பேராகிராஃப் ரைட் அ கேரக்டர் ஸ்கெச் ஆஃப் த ஸ்பைடர், இது ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பைடர் ரிலேட்டட், அதாவது த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை, இதோட காமன் பேராகிராஃப் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அது மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியலைனா கூட அதுக்கான மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து காமன் பேராகிராஃப் எப்படியும் அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக வரும் இல்லைங்களா, அதனால் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 108 யூனிட் 4 சப்ளிமெண்ட்ரி த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இருக்கு இல்லையா. ஸோ சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கொஹரண்ட் சீக்வன்ஸ், இது மாதிரி தான் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. யூனிட் 5 ப்ரோஸ் வாட்டர் த எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ இந்த லெசனில் பேஜ் நம்பர் 118 இந்த ப்ரோஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த இமேஜினரி எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா, இது ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். very important question. What according to the writer is the real elixir of life, இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது what does the writer compare water in a landscape to. அடுத்தது how does the water in rainfed tanks get its color, இது important. What is the main cause of soil erosion, once கேட்டிருக்காங்க. How can soil erosion be prevented, இது once கேட்டிருக்காங்க. What are the 2 sources of water, 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. What is the cheapest means of transport, இதுவும் 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. What is the idea of civilized forest. Then page number 122ல பார்த்தீங்கன்னா first one what makes water one of the most powerful and wonderful things on earth, 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. How does soil erosion happen and what are its main cause, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. What are some measures that are used to prevent soil erosion, 2 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. first one, third one, fourth one important question. அதே மாதிரி பேஜ் 123ல how does CV ராமன் show that water is the real elixir of life இருக்கு இல்லையா, இது 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் லைஃப் cannot exist on earth without water, explain, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதோட காமன் பேராகிராஃப் கொஸ்டின் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 128 கிராமர், அந்த கண்டினியூஸ் டென்ஸு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இதோட ஃபுல் எக்ஸசைஸ் இருக்கும் இல்லையா, அந்த புக் பேக் எக்ஸசைஸ் நீங்கள் இதிலேருந்து 1 மார்க்ஸ் கண்டிப்பாக வரும். 135ல் ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்தது இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, வாட் ஆர் தே டூயிங், அந்த வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு அகெயின் அண்ட் ஆன்சர், லுக் அட் த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெகட்டிவ் சென்டென்ஸ், ரைட் கொஸ்டின்ஸ் ஃபார் த ஆன்சர்ஸ், அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வித் எவர் அண்ட் நெவர் இருக்கு இல்லையா, ஸோ இதோடது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இந்த மாதிரி ரீபஸ் ஸ்டோரி கேட்க சான்சஸ் இருக்குது. ரீபஸ் ஸ்டோரினா இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது பேஜ் நம்பர் 138ல பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸசைஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட எக்ஸசைஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸசைஸ். ஏன்னா இதெல்லாமே 1 மார்க்ஸில் 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் புக்கில் இருக்கிறத நீங்கள் தரோவாக ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ஏன்னா 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் தென் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக தரோவாக இருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5 போம் த ரிவர். ஸோ இதில் மெமரி போம் தரோவாக இருங்க. மெமரி போமில் எந்த மிஸ்டேக்ஸும் வரக்கூடாது. வித் பங்க்சுவேஷன் மார்க்ஸோட ஆத்தர் நேமோட எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டான்ஸாஸை கொடுத்துட்டு இதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டான்ஸாக கொடுத்துருந்தாங்க, தேர்ட் ஸ்டான்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் எல்லாமே நீங்கள் இந்த 4 ஸ்டான்ஸாஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க வீட்டிலே. ரைமிங் வேர்ட்ஸ் என்ன வரும் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரைமிங் ஸ்கீம் என்ன வரும், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் என்ன வரும், அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 142ல வந்து மெமரைஸ் த போயம் த ரிவர் இருக்கு இல்லையா, இது மெமரி போயம். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தென் செகண்ட் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, அடுத்தது ஃபோர்த் ஒன் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து காமன் பேராகிராஃப், டிஸ்கிரைப் த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் த ரிவர். இந்த ரிவர் போமோட பேராகிராஃப் கொஸ்டின் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிரைட் யூ ஸ்பார்க்கல் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ரைமிங் ஸ்கீம், அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை நல்லா தரோவாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த போமை பொறுத்த வரைக்கும் அது 4மே கண்டிப்பாக வந்து வரும். ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் தென் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தென் லாஸ்ட்டாக அலிட்ரேஷன். சரிங்களா? ஸோ சினானிம்ஸ்,
ஆன்டனிம்ஸ். இப்போ நம்ம செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கு சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ், அடுத்து மெமரி போம், லெட்டர் ரைட்டிங் இருந்தால் பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், காமன் பேராகிராஃப் கொஸ்டின், அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டும் கேட்குறாங்க, நமக்கு பேசேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க. அடுத்தது யூனிட் 5 சப்ளிமெண்ட்ரி லிட்டில் சைக்ளோன் த ஸ்டோரி ஆஃப் அ கிரிஸ்லி கப். இதுலேயும் வந்து நமக்கு என்னென்னா இதுதான் ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இருக்கிற அந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டர்ம்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் இது ஒரு கொஸ்டின் பேப்பரில் இருந்தது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லேப்டாப், கம்ப்யூட்டர், ஷாப், சிஸ்டம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ், லிமிட்டட் பீரியட் ஆஃபர், டீட்டெயில்ஸ், விசிட் www.huge.com. ஸோ இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து ரைட் அ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் இன்வைட்டிங் ஹிம் ஆர் ஹர் ஃபார் திவாலி ஃபெஸ்டிவல். இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ரோட் மேப் கேட்டிருந்தாங்க, ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கேட்டிருந்தாங்க 2-3 டிஸ்ட்ரிக்டில். தென் பேராகிராஃப், காமன் பேராகிராஃப் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் ஆன்சர், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், லெட்டர் ரைட்டிங், மெமரி போம், காமன் பேராகிராஃப் அதான் ப்ரோஸ் அண்ட் போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.